அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரத கிளைக்கதைகளில் சிந்தித்து பேச வேண்டும் அப்படின்ற தலைப்பில் ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஹஸ்தினாபுரம் அரண்மனை மாடத்தில் இருந்து ஹஸ்தினாபுரம் நகரை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தா திரௌபதி. ஒரு சில ஆண்கள் மட்டும்தான் அவள் கண்ணில் தென்பட்டாங்க. விதவைகள் அதிகமாக இருந்தாங்க. அனாதைகள் அங்குமிங்கும் சுற்றித் திரிவதை கண்டாள் திரௌபதி. இது எல்லாத்துக்கும் தான் தானே காரணம் அப்படின்னு அவளோட மனம் சொல்லியது. ஏன்னா குருஷேத்திர போர் அவளால் தானே மூண்டது. அப்போது அவ்வாறு அவள் எண்ணினாள். கிருஷ்ணர் அங்கு வந்தார். அவரை பார்த்ததும் அழத் தொடங்கிட்டார். என்ன நடந்ததுமா என்று கேட்டார் கிருஷ்ணர். திரௌபதி அமைதியுடன் அழுதாள். அவளின் எண்ணத்தை அறிந்தார் கிருஷ்ணர். பேச ஆரம்பித்தார். திரௌபதி, விதி மிகவும் கொடூரமானது. நாம் நினைப்பது போல் வேலை செய்யாது. நம்முடைய செயல்கள், பேச்சுகள், சிந்தனைகளுக்கு ஏற்ப அது அதோட போக்கில் அதோட செயல்களை செய்யுது, முடிவுகளையும் மாற்றுது. நீ பழி வாங்க நினைத்தாய், வெற்றி பெற்றாய். துரியோதனனும் துச்சாதனும் மட்டுமல்ல, அவங்கள சார்ந்திருந்த கௌரவர்கள் எல்லாருமே மடிந்துட்டாங்க. இப்போது என் வருத்தத்துடன் இருக்கிறாய். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு திரௌபதி, என் காயங்களை ஆற்ற வந்தீங்களா அல்லது அதன் மீது உப்பு தூவ வந்தீங்களா அப்படின்னு கேட்குறா கிருஷ்ணனை பார்த்து. அதுக்கு கிருஷ்ணர், திரௌபதி, உண்மை என்னன்னு உனக்கு உணர்த்த தான் இங்கே வந்திருக்கேன். உன்னோட தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களோட விளைவு தான் இது அப்படின்னு உனக்கு உணர்த்த வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியானா இந்த போருக்கு நான் தான் முழு பொறுப்பா அப்படின்னு கேட்குறா திரௌபதி. இல்லை திரௌபதி, நீ மட்டும் காரணம்னு கருதாத, ஆனால் நீயும் ஒரு காரணம் என்றார். உன் செயல்களில் நீ கொஞ்ச நேரம் சிந்திச்சு தொலைநோக்கு பார்வையை பார்த்துருந்தேன்னா இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்கிறார். பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே நீ யோசிச்சிருக்கணும் இல்லையா? நான் என்ன செஞ்சிருக்க முடியும் கிருஷ்ணா என்று கேட்குறான். நீ நிறைய செஞ்சிருக்கலாம், நிறைய செஞ்சிருக்க முடியும். உன்னோட சுயம்வரம் நடந்தபோது நீ கர்ணனை அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவனுக்கும் ஒரு வாய்ப்பளித்திருந்திருக்கலாம். அப்படி அழிச்சிருந்தேன்னா ஒருவேளை அந்த முடிவு வேறு ஏதாவதாக இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு கூட குந்தி உன்னை 5 கணவர்களுக்கு மனைவியாக்கும்படி கட்டளையிட்டாங்களே, அப்போ நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கலாம். அதுக்கு பின்னாடி உன்னோட அரண்மனையில் பார்வையற்றவரின் மகன்கள் குருடர்கள் என்று துரியோதனனை அவமானப்படுத்தினாய் அல்லவா? அவ்வாறு நீ சொல்லாமல் இருந்திருந்தேன்னா நீ மானபங்கப்பட்டிருக்க மாட்டாய். அப்போதும் ஒருவேளை சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்திருக்கும். நம் வார்த்தைகள் கூட பல நேரங்களில் பல விளைவுகளுக்கு காரணமாயிடும் திரௌபதி. பேசுகிறதுக்கு முன்னாடி நீ ஒவ்வொரு முறையும் யோசித்து சிந்திச்சு யாரோட மனமும் காயம் அடைந்து விடுகிறதான்னு பார்த்து பார்த்து பேசணும். அப்படி பார்த்து பேசியிருந்தேன்னா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது. இல்லைன்னா அதோட தீய விளைவுகள் ஒன்றை மட்டும் இல்லை,
உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறார். திரௌபதியோட மனம் தன்னோட தவறை சிந்திக்கிறார். சிறிது ஆறுதல் அடைந்து அமைதியானான். மனிதனோட பல்லில் விஷம் இல்லை, ஆனால் பேசுகிற வார்த்தையில் விஷம் கக்கும் ஒரே விலங்கு இந்த உலகத்தில் மனுஷன் மட்டும்தான். எனவே வார்த்தைகளை அறத்துடன் அளவுடன் பயன்படுத்தணும். யாருடைய மனதையும் புண்படுத்தாதபடி சிந்திச்சு பேசணும். நல்லதை நினச்சி நல்லதை பேசி நல்லதை செய்தால் விதிப்படி நல்லதையே விதி கொடுத்துருக்கும், நடத்தி கொடுத்துருக்கும். இந்த கருத்து மகாபாரதம் கதைக்குள்ள மறைஞ்சிருக்கு. உண்மைதானே நண்பர்களே? பின்னாடி வர்றதை எப்பயுமே சிந்திச்சு செயலாற்றணும். அதை தான் இந்த கதை மூலமாக உங்ககிட்ட பகிர்றேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.